வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கற்றது இயந்திரவியல் வச்சுருக்கோம். ஸோ ஏன் இந்த நேம் வச்சேன்னா காரணம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா தோணுச்சு. கற்றது தமிழ் இருக்க மாதிரி கற்றது இயந்திரவியல் இருக்க கூட தானே. ஸோ சும்மா தோணுச்சு, அதனால் வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு. கண்டிப்பாக மெக்கானிக்கல் தான். ஸோ மெக்கானிக்கல்னா ஒன்றா சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவோ இல்லைனா வந்து எதாவது கேல்குலேஷன்ஸ் போட போகிறோம்னு நினச்சி யோசிச்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட இருந்தாலே நமக்கு போர் அடிக்கும். ஸோ அது வந்து நடக்கிறது தான். ஸோ நம்ம ஆனால் ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரிதான ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம். எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்க பண்ணுற ஒர்க்கு எல்லாமே வந்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணலாமே அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, இப்போ மெக்கானிக்கலாக நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதோட அவுட்புட் காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு ஏதாவது விஷயங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மெக்கானிக்கல் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சின்ன சின்ன சர்க்யூட்ஸோ அந்த மாதிரி ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டோம்னா, ஆட்டோமொபைல் பைக்ஸை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடியதெல்லாம் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கூட ஐடியா இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ நம்ம நிறைய ஐடியாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாஃப்ட்வேர் ரிலேட்டட்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆட்டோகாட், ப்ரோய், ஆன்சிஸ், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதில் ஒரு டிசைன், சின்ன ஒரு டிசைன் எப்படி பண்ணலாம், ஸோ அந்த டிசைன் அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் ஏதாவது டயக்ராம் எடுத்து அந்த டயக்ராம் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதோட அவுட்புட்டையும் நான் வந்து உங்களுக்கு காட்டலாம். சரியா? ஸோ இதுக்கு தான் நம்மளோட சேனல் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது நான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது போக நான் வந்து டிக்டாக்ல எதுலேயும் எனக்கு வீடியோ எடுத்த எந்த ஒரு அனுபவம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சின்ன ஒரு டயக்ராம் எடுத்து அதை ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதோட அவுட்புட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹைட்ராலிக் ஹேண்ட் ஆப்ரேட்டட் பைப் பெண்டிங் மிஷின். சரியா? ஸோ இது வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டட். இதில் இருக்கிற என்ன பார்ட்ஸ் இருக்குது, இதில் ஒர்க்கிங் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் 2 புள்ளி இருக்குது. ஸோ கீழே ஹைட்ராலிக் ஜாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2க்கு இடையில வந்து இந்த டயக்ராம் பார்த்து தெரியும், அதில் ராட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த ஹைட்ராலிக் ஜாக் ஆப்ரேட் ஆகும்போது அந்த ராட் பெண்ட் ஆகும். ஸோ அதை நிமுக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி ஒர்க்கிங், ஸோ இதெல்லாமே நம்ம ரியல் டைமாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து மேனுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஹேண்ட் ஆப்ரேட்டட். நம்ம இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதை மோட்டார் மூலமாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து நான் சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த சர்க்கிளில் வந்து ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு, ஸோ அதிலிருந்து ஒரு கிராங்க் சாஃப்ட் போட்டு கிராங்க் மெக்கானிசம் மூலமாட்டு நம்ம மேலே ஒரு கனெக்டிங் ராட் அதாவது ஒரு மெக்கானிசம் போட்டு அந்த லிவரை வந்து மோட்டார் மூலமாக ஆப்ரேட் பண்ண வச்சிடலாம். சரியா? ஸோ மோட்டார் ஏசி மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம அதில் வந்து புள்ளி பெல் ட்ரைவ் மூலமாட்டு அதை ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், கிராங்க்காக சிம்பிளாக ஒரு வரைகிறேன். இதை கிராங்க்னு எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து ஒரு கனெக்டிங் ராடோ ஒரு லிவர் மெக்கானிசம் மூலமாகவோ மேலே கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ இது வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ மோட்டார் ஓடும்போது என்னாகும், நமக்கு வந்து அந்த ஹைட்ராலிக் ஜாக் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகி சிலிண்டர் மேலே எழும்பும். சரிதானே? ஸோ இந்த சிலிண்டர் மேலே எழும்பும்போது அந்த ராடு வந்து பெண்ட் ஆகும். அது நிமிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம வந்து இந்த மேலேயும் ஒரு இந்த ஹைட்ராலிக் ஜாக்கு மேலே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதுலேயும் ஒரு ஸ்கொயர் ஆர் ஏதாவது வேறு மாடலில் வந்து ஒரு மேலே அந்த புள்ளிக்கு பதிலாக செட் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்கொயராக செட் பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஸோ பாரை பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நிமிக்கவும் செய்யலாம். சரியா? ஸோ இதுக்கு மேலே என்ன மாதிரியான நம்ம வந்து டூல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் பண்ணுறதோ இல்லை பெண்டிங் வந்து ரிமூவ் பண்ணுறதோ செய்யலாம். பாருங்கள், நம்மளோட ப்ராடக்ட் வந்து இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட மெக்கானிசம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 புள்ளி, கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா புள்ளியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே ஹைட்ராலிக் ஜாக் இருக்குது, அந்த பக்கம் ஏசி மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மோட்டார் வந்து ஏசி மோட்டார் 1440 ஆர்பிஎம் ரொட்டேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்பிஎத்தை ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பெல் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் ஆர்பிஎம் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இதோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் போட்டிருக்கோம். லிவர் மூலமாட்டு ஹைட்ராலிக் ஜாக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னாகும், இது வந்து மோட்டார் ஓடும்போது இந்த ஜாக்கு வந்து ஆப்ரேட் ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் வந்து எழும்பும். ஸோ மேலே போகும்போது நம்ம ராடை பெண்ட் பண்ணுறதோ இல்லைன்னா பெண்டிங் வந்து ரிமூவ் பண்ணுறவோ நம்ம செஞ்சுக்கலாம். சரியா? இதை ஆப்ரேட் பண்ணுவோமா? ஓகே, சுவிட்சை போடுவோம். சுவிட்சை போட்டாச்சுன்னா ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா?
கிராங்க் மூலமாட்டு இந்த ஹைட்ரல் கேஸ் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது எழும்புறது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரிதானே? சிலிண்டர் மேலே வருதா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரோட ஸ்பீடும் அந்த புள்ளியோட ஸ்பீடும், அதாவது அந்த பெரிய புள்ளி இருக்கு இல்லையா, ஃப்ளைவீல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அதோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த மோட்டரோட. ஏன்னா சின்ன புள்ளிலேருந்து பெரிய புள்ளி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் மேலே வருது. இதை வந்து சென்டரில் வந்து பேரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னா அந்த ப்ளே இருக்கக்கூடாது, அதை லைட்டாக அசைக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், அந்த பெல்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால் பேரிங் ஃபிக்ஸ் பண்ணி கிளியராக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸ் எதுக்குன்னா சிம்பிளாக உங்களுக்கு அந்த பெண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ மேலே இருக்க அந்த ஸ்கொயர் பைப்பை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ எந்த டைரெக்ஷன் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம ராடை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சுக்கலாம். நிமிக்கணுன்னா அதை வந்து அதை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட மெக்கானிசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதா? சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா அந்த சிலிண்டரை கீழே ரிமூவ் பண்ணணும். அதுக்காக கீழே ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிலிண்டர் தாத்துக்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது போக வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம புது புது டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு ஏதாவது நான் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி காட்டினாலும் நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அதையும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டதி இயந்திரவியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன், இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் வந்து குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், இது வந்து மொபைலில் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம போக போக வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதையும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் என்னோட நேம் நான் சொல்லவே இல்லை. என்னோட நேம் வந்து வினோத். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.